Hi friends, இது உங்கள் do something new channel. லாக்டவுன்ல நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கிடைக்கிற நேரத்தை யூஸ்ஃபுல்லாவும் அதே சமயம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவும் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு 7 வெப்சைட் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். kapwing.com நீங்களும் ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் ஆகணும், உங்கள் மனசில் உள்ளதையும் ஒரு மீம்ஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வெப்சைட்டில் ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே நமக்கு தேவையான சின்ன சின்ன அனிமேஷன் வீடியோ அண்ட் இமேஜை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்ககிட்ட ஏதாவது இமேஜ் இருந்தாலும் அதையும் எடிட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது சர்ச் பண்ணி அந்த இமேஜையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ, சப்டைட்டில், ஷேப்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டைம்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபோட்டோஷாப், கோரல் டிராவ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இல்லை, பட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் தெரியாது, ஆன்லைனில் கிரியேட் பண்ணிக்கிறது மாதிரி ஏதாவது வெப்சைட் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஆம்பளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வெப்சைட், சூப்பர் குக் அப்படிங்கிற ரெசிபி வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸ் வந்து அவங்களாவே சமைச்சு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதே வேலையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய ரெசிபிஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் டைரி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸாகவும் அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்க பட்டர், எக், மில்க் இந்த மாதிரி டைப், அதாவது சப் கேட்டகரிஸ் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த வெப்சைட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். achieve.org இதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த வெப்சைட். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று கற்றுக்கணும், எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெப்சைட் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறாங்க, நான் ப்ராஃபிட். நீங்கள் இதில் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, எவ்வளோ நேரம் இருந்தாலும் ₹1 கூட பே பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா 20 மில்லியன் புக்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தொண்டர் பெரிய புராணம் வரைக்கும் நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1923க்கு முன்னாடி இருக்கிற புக்ஸ் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும், முந்தைய கால செய்திகளை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், வீடியோவை பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த வெப்சைட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 330 பில்லியன் வெப் பேஜஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4.5 மில்லியன் ஆடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ நாம ஒரு ஹிஸ்டரி தெரியணும் அப்படின்னா விக்கிபீடியாவுக்கு போவோம். ஸோ விக்கிபீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ, ஆடியோ இந்த ஃபார்மேட்ஸ் இருக்காது. பட் இதில் வீடியோ, ஆடியோ, சாஃப்ட்வேர், இமேஜஸ் இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் செய்திகள் கிடைக்கும். அதுவும் ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமான எல்லா செய்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் screenshot.guru. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அஃபீஷியலாக ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வர அந்த பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். பட் நாம் நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பட் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபுல் பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரீன் கேப்சர் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேஜுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கிறதுலேருந்து இது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் அமேசானில் நீங்கள் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், camel.com. அமேசானில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் முன்னாடி விலை அதிகமாக இருந்து இப்போதைக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது காட்டி கொடுத்துரும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துடும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் விலை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்
ஆரம்பத்தில் அப்லோட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, எவ்வளோ விலையிலேருந்து எவ்வளோ விலை வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆசஸ் லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக எவ்வளோ ரேட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு பாருங்கள். பட் இப்போதைக்கு நாம் லாக்டவுனில் இருக்கிறதுனால ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சரில் இந்த வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் remove.bg. யூஸ்வலாக ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்ல எல்லாம் உட்காந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ நிறைய எக்ஸ்டென்ஷன் அண்ட் மொபைல் ஆப்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்காவாக நமக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்குது PNG ஃபார்மேட்லேயும். அதே மாதிரி இதில் ஒரு சில டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே கிளிக்கில் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்ட்டு நியூ ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயே. அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் எக்ஸ்டென்ஷனும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10minuteemail.com. ஸோ நாம ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி அல்லது மொபைல் ஆப்பாக இருந்தாலும் சரி இமெயில் கொடுத்து லாகின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்திருப்போம். ஸோ அப்போதைக்கு ஒரு டைம் யூஸுக்காக நம்மளுடைய இமெயிலை கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும் விளம்பரத்துக்காக இருக்கட்டும் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா மெயில் வந்து நம்மளுடைய மெயில் பாக்ஸை ஃபில்லப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒன் டைம் மட்டும் நாம் ஏதாவது சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த மெயிலை நாம் எங்கே சைன் அப் பண்ணணுமோ அதை கொடுத்துடலாம். ஸோ நமக்கு தேவைப்படுற ஓடிபியை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 10 நிமிஷம் கழிச்சு இந்த மெயில் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மெயில் இன்பாக்ஸ் ஸ்பேமால நிறையறதை தவிர்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த 7 வெப்சைட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.